ஹலோ எவ்ரிவான், நான் உங்கள் சுரேந்தர் பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம தமிழ்நாடோட ரிசல்ட் வந்திருக்கு. யார் எவ்வளோ ஓட் எண்ணிக்கையில் இருக்காங்க, நம்மளோட தமிழ்நாடு மாற்றத்தை விரும்பி ஓட் பண்ணியிருக்காங்க, எந்த கட்சி எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்கு, அதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம தமிழ்நாடு மக்கள் மாற்றத்தை விரும்பி புதுசாக உருவான ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டு இன்றைக்கி 107 சீட் ஜெயிக்க வச்சுருக்காங்க. இதுலேருந்து நமக்கு நல்லாவே தெரியுது, மக்கள் மாற்றத்தை விரும்புகிறாங்க. இது நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். இது வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய வரலாறு நம்ம இன்றைக்கி படைச்சிருக்கோம். மாறி மாறி டிஎம்கே ஏடிஎம்கே ஓட்டு போட்ட மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்பி புதுசாக ஒரு கட்சியை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இப்போது நம்ம எந்தெந்த கட்சிலாம் எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்குன்னு பார்க்கலாம். டிவிகே மொத்தம் பார்த்திங்கன்னா 107 வாக்குகள் பெற்று முன்னிலையில் இருக்காங்க. ரெண்டாவதான டிஎம்கே எதிர்கட்சி, யார் இந்த எலெக்ஷனில் எதிர்கட்சியாக இருக்காங்க, அங்கே பார்த்திங்கன்னா 60 சீட் எடுத்து வெற்றி பெற்றிருக்காங்க. அடுத்து மூணாவது கட்சியாக ஏடிஎம்கே, அங்கே 47 சீட் எடுத்து வெற்றி பெற்றிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா காங்கிரஸ் 5 சீட்டுகள் எடுத்து வெற்றி பெற்றிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்து வருது பாமக, 4 சீட்டுகள் எடுத்து அங்கே வெற்றி பெற்றாங்க. இப்போ நம்ம முன்னிலை இருக்கிறது பார்த்திங்கன்னா டிவிகே. இப்போ அங்கே ஆட்சி அமைக்கணும்னா மொத்தம் 118 சீட்டு பெரும்பான்மை அமைச்சா தான் அங்கே ஆட்சி அமைக்க முடியும். ஆமாம், அதாவது மெஜாரிட்டி சீட் 118 இருந்தால் ஆட்சி அமைச்சிடலாம். இதில் நம்ம 99% விஜய் தான் ஆட்சி அமைப்பார்னு நம்ம உறுதியாக சொல்லலாம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. இந்த எலெக்ஷனில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய திருப்புமுனை நடந்திருக்கு. சென்னையில் கோட்டையாக சொல்கிற டிஎம்கே இந்த டைம் ஃபுல்லாக தோற்றுட்டாங்க. டிவிகே ஃபுல்லாக கைப்பற்றிருக்காங்க. அது பார்த்திங்கன்னா நம்மளோட முதலமைச்சர் ஸ்டாலின் போட்டியிட்ட கொளத்தூர் விஎஸ் பாபு என்ற ஒருத்தர் டிவிகே கட்சி சேர்ந்தவர், அவர் வெற்றி பெற்றிருக்கார். இது வரலாற்றில் நடந்த ஒன்று. டிவிகே தலைவரான விஜய் 2 இடத்துல போட்டி போட்டிருந்தாங்க. ஒன்று பார்த்திங்கன்னா பெரம்பலூர், இன்னொன்று திருச்சி கிழக்கு. இந்த 2 இடத்துலையுமே விஜய் வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த எலெக்ஷனில் இல்லாத ட்விஸ்ட்டு எல்லாமே நம்ம எதிர்பார்க்காதலாம் நமக்கு நடந்தது. புதுசாக ஒரு கட்சி நம்ம தமிழ்நாட்டில் 107 சீட்டு ஜெயிச்சு மக்கள் மாற்றத்தை விரும்புகிறாங்க. இதெல்லாம் நல்லாவே தெரியுது. இதனால் இப்போ மக்களோட கேள்வியில் என்ன இருக்குன்னா, விஜய் தமிழ்நாடை நல்லபடியாக முன்னேற்றி கொண்டு போவாரா? இதெல்லாம் மக்கள் இடத்துல இந்த கேள்வியாக இருக்குது. அதை நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். விஜய் ஆட்சி அமைப்பாரா அமைக்க மாட்டாருன்னு இன்னொரு 15 நாளில் நமக்கு தெரிஞ்சிடும். இது பார்த்திங்கன்னா கவர்னர் பெரும்பான்மை கட்சியை கூப்பிட்டு பேசுவாங்க. அவங்க மெஜாரிட்டி காட்டுன்னு சொன்னால் இவர் காட்டிட்டானா இவர் ஆட்சி அமைச்சிடலாம். இப்போதைக்கு நமக்கு தெரிந்த வரைக்கும், அதாவது சும்மா எப்படி சொல்ல, நியூஸில் பேசப்படுறாங்க பார்த்திங்கன்னா காங்கிரஸ் கூட கூட்டணி ஆகலாம் அப்படின்னு ஒரு பேச்சு நடக்கிறது. டிவிகே வந்து காங்கிரஸ் கூட கூட்டணி அமைக்கலான்னு ஒரு பேச்சு அடிபடுது. அதை நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு கட்சி நம்ம தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும் போது ஒவ்வொரு நாளும் நமக்கு
புதுசாக ஒரு நாளாக தான் கண்டிப்பாக இருக்க போகுது. என்ன நடக்குன்னு நம்ம பொறுத்து பார்க்கலாம். இதேபடி உங்களுக்கு தினமும் இதே மாதிரி வீடியோ உங்களுக்கு தெரியணும்னா என்னோடய யூடியூப் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.